ஹலோ கைஸ், இது நான் உங்கள் ஜீவானந்தம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீவ்ஸ் டெக்னாலஜி. நான் சொல்கிறது அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். உங்கள் வீட்டில் ஒரு பிரிண்டர் இருக்குது. அந்த பிரிண்டரில் வந்து நீங்கள் ஒரு இமேஜை பிரிண்ட் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸோட இமேஜை பிரிண்ட் கொடுக்குறீங்க. நார்மல் ஏர்4 ஷீட்டில் பிரிண்ட் கொடுக்குறீங்க. அந்த இமேஜும் ஏர்4 ஷீட்டில் பிரிண்ட் ஆகி வெளில வந்துருச்சு. இதுவே அந்த பாக்ஸோட இமேஜ் பிரிண்ட் ஆகி வெளில வராமல் அந்த பாக்ஸே வெளியில் வந்ததுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பிரிண்டர்லேருந்து எஸ் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த ஏர்4 ஷீட்டில் பாக்ஸ் இமேஜ் பிரிண்ட் ஆகி வந்ததில் அந்த இமேஜுக்கு பதிலாக அந்த பாக்ஸு பிரிண்டர்லேருந்து வெளியில் வந்ததுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எஸ் என்னோட காமெடி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறதுன்னு புரியுது. பட் இது பாசிபிள். அந்த டெக்னாலஜி பேர் தான் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், 3D பிரிண்டிங் டெக்னாலஜினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனால் என்னென்ன யூஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பொறுத்த முன்னாடி மறக்காமல் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். (1986) பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஹல்ன்றவர் தான் 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறாரு. இந்த 3D பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அடிக்டிவ் மேனுஃபேக்சரிங். அதாவது இந்த 3D பிரிண்டிங்கோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் ஃபைலை வந்து ஒரு 3 டைமென்ஷன் சாலிட் ஆப்ஜெக்டாக அவங்க கொண்டு வரது, ரியல் லைஃப் கொண்டு வரது தான் இந்த 3D பிரிண்டரோட ஒர்க்கு. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸோட இமேஜ் உங்கள் கம்ப்யூட்டரில் வச்சுருக்கீங்கன்னா அந்த இமேஜை வந்து உங்களுக்கு ரியல் லைஃப்பில் கொண்டு வரது தான் இந்த 3D பிரிண்டரோட ஒர்க்கு. ஸோ இந்த 3D பிரிண்டரிங் பார்த்திங்கன்னா அப்படி அந்த சப்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங்க்கு ஆப்போசிட். அதாவது மேனுஃபேக்சரிங் காமனாக 2 டைப்ஸ் இருக்குது. அடிக்டிவ் மேனுஃபேக்சரிங், சப்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங் 2 டைப்ஸ் இருக்குது. அடிக்டிவ் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டர். சப்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா இந்த நம்ம நார்மலாக இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்போ ஒரு ஸ்கல்ப்சர் ரெடி பண்ண சிலை ரெடி பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய பாறையிலேருந்து தான் அந்த சிலையை வந்து செதுக்குவாங்க. அதாவது சப்ராக்ட் பண்ணுவாங்க. வேஸ்டேஜ் வரும், அந்த ஒரு பெரிய பாறையிலேருந்து செதுக்கி எடுக்கிறது தான் அந்த நம்ம ஃபைனல் ப்ராடக்டாக வர சிலை. அதில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ்ன்றது நிறையா வரும். பட் அடிக்டிவ் மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ராடக்டை ஆட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுவாங்க. ஒரு டாட்லேருந்து பில்ட் பண்ணி ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டை கொண்டு வருவாங்க. ஸோ இந்த அடிக்டிவ் மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ்ன்றது 0% இருக்கும். பட் இதே சப்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 3D பிரிண்டிங்ஸோட எக்ஸாம்பிள்ஸ், 3D பிரிண்டர்ஸில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்னு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து ஐவேர், அது நம்ம ஸ்பெக்ஸ், அப்புறம் ஃபுட்வேர்ஸ், நம்ம ஸ்லிப்பர்ஸ், டிசைனிங், இன்டீரியர் டிசைனிங், அது இல்லாமல் அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ், இது எல்லாத்துக்கும் நம்ம கன்சியூமர் இது இல்லாமல் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் மெஜாரிட்டி அந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். இண்டஸ்ட்ரியலில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு, ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரோட்டோடைப்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக இந்த 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டென்டல் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ப்ரோஸ்தெட்டிக்ஸ், அப்புறம் ஆர்கிடெக்சரல் மாடல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃபாசில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஃபாசிலோட மாடல் அப்படியே ரெடி பண்ணுறதுக்கு, அப்புறம் மூவி ப்ராப்ஸ், அது மூவியில் செட்டு போடுறாங்க, அந்த செட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு அந்த 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3D பிரிண்டிங்க்கு என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CAD சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் 3D பிரிண்டர். CAD சாஃப்ட்வேர்னு ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங். அதாவது இந்த பிளெண்டர்ஸ், மாயா, அது மாதிரி அந்த அந்த கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் தான் CAD சாஃப்ட்வேர்ஸ்னு சொல்லுவாங்க. CAD சாஃப்ட்வேர் அண்ட் ஒரு 3D பிரிண்டர், இது 2 இருந்தாலே போதும் உங்களால் 3D பிரிண்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த 3D பிரிண்டர்ஸில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், செராமிக்ஸ், அப்புறம் மெட்டல்ஸ், இது எல்லாத்துலேயும் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ண முடியும் 3D பிரிண்டரில். ஈவன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸில் டிஷ்யூ கூட யூஸ் பண்ணி இப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க 3D பிரிண்டரில். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடி ஆர்கன் கிட்னியே வந்து 3D பிரிண்டிங்கில் ரெடி பண்ணி 3 months ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க அந்த கிட்னியை. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெட்டீரியல் 3D பிரிண்டிங் தான். அதாவது வந்து ஒரு சிங்கிள் மெட்டீரியல் யூஸ் பண்ணி மட்டும் தான் இந்த 3D பிரிண்டிங் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ண முடியும், செராமிக் மட்டும் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மல்டி மெட்டீரியல் 3D பிரிண்டிங். இந்த மல்டி மெட்டீரியல் 3D பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் அண்ட் மெட்டல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஃபோன் பேக் கேஸ் ரெடி பண்ணணும். அந்த பேக் கேஸில் பார்த்தீங்கன்னா மெயின் கேஸ் வந்து ரப்பரில் இருக்கணும். பட் அதில் வந்து 3D எம்பெட்டடாக வேறு ஏதாவது இன்னும் ஒரு பிளாஸ்டிக்கில் உங்களுக்கு உங்கள் லோகோ அது மாதிரி வேணும்னா இந்த 3D பிரிண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் மெயின் பேக் கேஸை வந்து ரப்பர்லேயும் பிளாஸ்டிக்கில் வந்து நீங்கள் அந்த லோகோவையும் எம்பெட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி விஷயத்தில் யூஸ் பண்ணுறது இந்த மல்டி மெட்டீரியல் 3D பிரிண்டிங். ஸோ இந்த 3D பிரிண்டிங்கோட அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் 4D பிரிண்டிங். இந்த 4D பிரிண்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டரில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணுறோம் 3D பிரிண்டிங்கில், அந்த ஆப்ஜெக்டே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஒரு ஷேப் அண்ட் சைஸை மாற்றுறது தான் இந்த 4D பிரிண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 3D பிரிண்டரில் ஒரு ஸ்கல்லு ரெடி பண்ணுறீங்க. அந்த ஹியூமன் ஸ்கல்லு ரெடி பண்ணுறீங்க.
பட்டு அந்த ஸ்கல்லை வந்து நம்மளால் வந்து ஹியூமன்ஸோட பாடியில் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஹியூமனோட பிரெயின் வளர ஸ்கல்லோட சைஸும் வளரும். ஸோ நம்ம அந்த 3D பிரிண்டரில் ரெடி பண்ண ஸ்கல் நம்ம ப்ளேஸ் பண்ண முடியாது. பட் இது 4D பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கல்லை வந்து ப்ளேஸ் பண்ணலாம் ஹியூமனோட ஹெட்டில். பிகாஸ் ஏன்னா அந்த ஹியூமன் பிரெயின் வளர அந்த ஸ்கல்லோட இதுவும் என்லார்ஜ் ஆகும். ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்டும் அதோட ஷேப் அண்ட் சைஸை மாற்றும். ஸோ தட் இன்னும் அது டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட் அதிகப்படுத்தும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு இட்ஸ் மீ ஜீவானந்தம் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.